அண்மையில் சில மகளிரின் இடத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய கோவை தெற்கு தொகுதியில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு வகையிலே உதவிகளை செய்திட வேண்டும் என்று சொன்ன பொழுது நிச்சயமாக உங்கள் தம்பியாக சகோதரனாக இருந்த அந்த பணிகளை செய்வேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் என்ன திட்டங்களை உங்களால் செய்திட முடியும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்வது, கோவை தெற்கில் இருந்து உயர்கல்விக்கு கல்லூரி படிப்புக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுக்கு 25,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற கோவை தெற்கு தொகுதியிலிருந்து பள்ளி படிப்புக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகள் குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு 10,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்ற மகத்தான செய்தியை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது கோவை தெற்கிலே மகளிருடைய முன்னேற்றத்திலே சிறப்பு கவனத்தை செலுத்தக்கூடிய வகையில் இலவசமாக தையல் பயிற்சி வகுப்புகள் தொடங்கி அவர்களுக்கு ஆண்டுதோறும் தையல் பயிற்சி வகுப்புகள் வழங்குவதோடு அந்த பயிற்சி வகுப்புகளை பங்கெடுத்து பயிற்சிகளை முடித்தவர்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் வழங்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி உள்ளிட்ட போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய கோவை தெற்கிலிருந்து தயாராகக்கூடிய அந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய பயிற்சி வகுப்புகள் தொடங்கி ஆண்டு முழுவதும் நடத்தக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை நாங்கள் விரைவாக தொடங்க இருக்கிறோம் என்ற செய்தியை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் வரக்கூடிய இந்த 2026 திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் கோவை தெற்கு தொகுதியில் உள்ள 11 வார்டுகளிலும் ஒரு வார்டுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அந்தந்த வார்டிலேயே அமர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு முழுமையாக நிறைவேற்ற பாடுபடுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் பல ஏராளமான வாக்குறுதிகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றிட உறுதி எடுத்துக் கொள்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே அன்போடு நான் பகிர்ந்து கொண்டு, இந்த பகிர்வு என்பது என் இதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் வரிகள் என்பதை மட்டும் உங்களிடத்தில் நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன்.